வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து எங்களது வீடியோக்களுக்கு ஆதரவு தருவதற்கு நன்றி. முந்தைய வீடியோக்களில் நாம் AAHPERD யூத் ஃபிட்னஸ் டெஸ்ட் மற்றும் JCR டெஸ்ட் பற்றி விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வீடியோவில் உடல் தகுதி தேர்வுகளில் மிக முக்கியமான பாரோ மோட்டார் எபிலிட்டி டெஸ்ட் மற்றும் ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் ஆகியவற்றை எளிமையாக பார்க்கப் போகிறோம். முதலில் பாரோ மோட்டார் எபிலிட்டி டெஸ்ட் பற்றி விரிவாக பார்ப்போம். பாரோ மோட்டார் எபிலிட்டி டெஸ்ட். இந்த தேர்வை 1954ஆம் ஆண்டு டாக்டர் ஹெரால்ட் எம் பாரோ என்பவர் உருவாக்கினார். ஒரு வீரரின் ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திறனை அளவிடுவதே இதன் முக்கிய நோக்கம். இந்த தேர்வு முக்கியமாக உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இதில் 2 வகையான டெஸ்ட் பேட்டரிகள் உள்ளன. ஒன்று, முதலாவது தேர்வு தொகுப்பு 6 ஐட்டம்ஸ். இதில் மொத்தம் 6 சோதனைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் உடலின் ஒரு குறிப்பிட்ட திறனை சோதிக்கின்றன. ஸ்டாண்டிங் பிராட் ஜம்ப். இது கால்களின் வெடிக்கும் சக்தியை அளவிடும். சாஃப்ட் பால் த்ரோ. பந்தை வெகு தூரம் எறிவது. இது கை மற்றும் தோள்பட்டை ஒருங்கிணைப்பை சோதிக்கும். ஜிக்ஸாக் ரன். வளைந்த நெழிந்து ஓடுவது. இது ஒருவரின் வேகம் மற்றும் சுறுசுறுப்பை அளவிடும். வால் பாஸ். சுவரில் பந்தை அடித்து பிடிப்பது. இது கை மற்றும் கண் ஒருங்கிணைப்பை சோதிக்கும். மெடிசின் பால் புட். 6 பவுண்ட் அதாவது 2.72 கிலோ எடையுள்ள மெடிசின் பாலை எறிவது. இது கை மற்றும் தோள்பட்டை வலிமையை அளவிடும். 60 யார்ட்ஸ் டேஷ். 60 யார்ட் தூரத்தை வேகமாக ஓடுவது. இது ஒருவரின் வேகத்தை அளவிடும். இரண்டாவது தேர்வு தொகுப்பு. நேரம் குறைவாக இருக்கும்போது அல்லது எளிமையாக சோதிக்க விரும்பும்போது இந்த 3 சோதனைகள் மட்டும் நடத்தப்படும். ஸ்டாண்டிங் பிராட் ஜம்ப். கால்களின் சக்தி. ஜிக்ஸாக் ரன். சுறுசுறுப்பு மற்றும் வேகம். மெடிசின் பால் புட். தோள்பட்டை வலிமை. 2.72 கிலோ. நின்ற நிலையில் தாண்டுதல். பாரோ மோட்டார் எபிலிட்டி டெஸ்டின் முதல் மற்றும் மிக முக்கியமான சோதனை இதுவாகும். நோக்கம். பர்பஸ். ஒரு நபரின் கால்களில் உள்ள வெடிக்கும் சக்தியை, லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவரை துல்லியமாக அளவிடுவதே இச்சோதனையின் நோக்கமாகும். தேவையான வசதிகள் மற்றும் உபகரணங்கள். இந்த பயிற்சியை செய்ய உடற்பயிற்சி கூடம் தேவை. பாதுகாப்பிற்காக ஃபோம் மேட் பயன்படுத்தப்பட வேண்டும். தூரத்தை அளக்க அளவிடும் நாடா, மெஷரிங் டேப் மற்றும் நேரத்தை கணிக்க நிறுத்து கடிகாரம் அவசியம். செய்முறை விளக்கம். முதலில் தரையில் ஒரு தொடக்க கோடு வரையப்படும். மாணவர்கள் தங்கள் கால் விரல்கள் அந்த கோட்டை தொடுமாறு கால்களை சற்று இடைவெளி விட்டு தயாராக நிற்க வேண்டும். குதிக்கும்போது 2 கால்களையும் ஒரே நேரத்தில் உந்தி டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் போத் ஃபீட் சைமல்டேனியஸ்லி எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னோக்கி தாண்ட வேண்டும். தரையிறங்கும்போது 2 கால்களும் தரையில் பதியுமாறு குதிக்க வேண்டும். அதிக தூரம் தாண்டுவதற்கு வசதியாக மாணவர்கள் உடலை சற்று வளைத்தும் கைகளை முன்னும் பின்னும் வீசியும் உந்துதலை ஏற்படுத்திக் கொள்ளலாம். விதிகள். குதிக்கும் தருணத்தில் தொடக்க கோட்டின் மீது கால் படக்கூடாது. மாணவர்கள் தரையிறங்கும்போது தங்களது முழு பாதமும் தரையில் படுமாறு குதிக்க வேண்டும். மதிப்பெண் வழங்கும் முறை. தொடக்க கோட்டிலிருந்து மாணவர் குதித்து தரையிறங்கிய இடத்தில் கோட்டிற்கு மிக அருகில் இருக்கும் குதிகால் பகுதி க்ளோசஸ்ட் ஹீல் பொசிஷன் வரையிலான தூரம் அளவிடப்படும். இந்த தூரம் அங்குலங்களில் கணக்கிடப்படும். ஒவ்வொரு மாணவருக்கும் 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் மிகச் சிறந்த தூரம் எதுவோ அதுவே இறுதி மதிப்பெண்ணாக பதிவு செய்யப்படும். சாஃப்ட் பால் எறிதல். சாஃப்ட் பால் த்ரோ ஃபார் டிஸ்டன்ஸ். சாஃப்ட் பால் எறிதல் சோதனை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த படத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் இவைதான். நோக்கம். பர்பஸ். இந்த சோதனையை நாம் எதற்காக செய்கிறோம் என்றால், ஒரு வீரரின் கை மற்றும் தோள்பட்டை ஒருங்கிணைப்பை, ஆர்ம் அண்ட் ஷோல்டர் கோஆர்டினேஷனை அளவிடுவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். தேவையான உபகரணங்கள். எக்யூப்மெண்ட்ஸ். இதற்கு ஒரு சாஃப்ட் பால் தேவைப்படும். தூரத்தை அளக்க அளவிடும் நாடா, மெஷரிங் டேப் மற்றும் பந்து விழுந்த இடத்தை குறிக்க உலோக அடையாள குறிகள் அவசியம்.
செய்முறை விளக்கம் ப்ரொசீஜர். இந்த சோதனைக்கு 5 யார்ட் இடைவெளிகள் குறிக்கப்பட்ட ஒரு கால்பந்து மைதானம் மிகவும் ஏற்றது. பந்தை எரியும் பகுதியில் 6 அடி இடைவெளியில் 2 இணைகோடுகள் ரெஸ்ட்ரெய்னிங் லைன்ஸ் போடப்பட்டிருக்கும். மாணவர்கள் அந்த எல்லைக்கோட்டிற்கு உள்ளே நின்று கொண்டு பந்தை தலைக்கு மேலாக ஓவர்ஹெண்ட் த்ரோ நேராக எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் எறிய வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் தொடர்ந்து 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். மதிப்பீடு செய்தல் ஸ்கோரிங். நீங்கள் எறிந்த அந்த 3 வாய்ப்புகளில் எது மிக சிறந்த தூரமோ அதுவே உங்களது மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தூரம் அடிக்கணக்கில் நியரஸ்ட் ஃபீட் அளவிடப்படும். மாணவர்களே, உங்கள் தோள்பட்டை வலிமை மற்றும் ஒருங்கிணைப்பை சரியாக தெரிந்து கொள்ள இந்த சோதனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். ஜிக்ஸாக் ரன். மாணவர்களே, பேரோ மோட்டார் எபிலிட்டி டெஸ்டில் நாம் அடுத்ததாக பார்க்க போகும் 3வது முக்கியமான சோதனை ஜிக்ஸாக் ரன். இது ஒரு வீரரின் ஓடும் திறனை சோதிப்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி. நோக்கம். இந்த சோதனையின் முதல் நோக்கம் உங்கள் சுறுசுறுப்பை அளவிடுவதாகும். இரண்டாவதாக, இது உங்கள் வேகத்தையும் சேர்த்தே அளவிடுகிறது. தேவையான உபகரணங்கள். இந்த பயிற்சியை செய்ய நமக்கு பின்வரும் பொருட்கள் தேவை. 5 நிறுத்து கடிகாரங்கள் ஸ்டாப் வாட்ச் 5 நோஸ். ஓடும் பாதையை அடையாளப்படுத்த ஹை ஜம்ப் ஸ்டாண்ட் அல்லது நாற்காலிகள். தேர்வு நிர்வாகம். இந்த சோதனையை எப்படி செய்வது என்று இப்போது பார்ப்போம். முதலில் ஓடும் பாதையை பிரிஸ்கிரைப்ட் கோர்ஸை மாணவர்களுக்கு ஆசிரியர் விளக்கிக் காட்ட வேண்டும். மாணவர் தொடக்கப் புள்ளியிலிருந்து ஓடத் தொடங்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையில் தொடர்ந்து 3 முழு சுற்றுகள் ஓடி முடிக்க வேண்டும். மாணவர் 3வது சுற்றை முடித்தவுடன் கடிகாரம் நிறுத்தப்படும். ஓடும்போது ஏதேனும் தவறு செய்தாலோ அல்லது சரியான பாதையில் ஓடத் தவறினாலோ மாணவர் மீண்டும் ஓட கேட்டுக்கொள்ளப்படுவார். மதிப்பெண் செய்தல். மதிப்பெண் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்றால், அந்த பாதையை 3 முறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் கணக்கிடப்படும். இந்த நேரம் ஒரு வினாடியின் 10ல் 1 பங்கு என்ற அளவில் துல்லியமாக பதிவு செய்யப்படும். மாணவர்களே, ஜிக்ஸாக் ரன் பயிற்சியின் மூலம் உங்கள் உடல் எவ்வளவு வளைந்து கொடுத்து வேகமாக செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வால் பாஸ். அடுத்ததாக பார்க்கப் போகும் மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான சோதனை வால் பாஸ். இதை எப்படி செய்வது என்று இப்போது விரிவாக பார்ப்போம். நோக்கம். இந்த சோதனையின் முக்கிய நோக்கம் ஒரு வீரரின் கை மற்றும் கண் ஒருங்கிணைப்பை துல்லியமாக அளவிடுவதுதான். உங்கள் கண்கள் பந்தை பார்ப்பதற்கும் கைகள் அதற்கேற்றமாறு செயற்படுவதற்கும் இடையே உள்ள வேகத்தை இது சோதிக்கும். தேவையான உபகரணங்கள். இதற்கு ஒரு கூடைப்பந்து தேவைப்படும். சுவற்றிலிருந்து 9 அடி தூரத்தில் ஒரு கோடு வரையப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் நின்று விளையாடுவதற்கு வசதியாக 8 அடி சதுர பரப்பு இருக்கும் இடம் இருக்க வேண்டும். செய்முறை விளக்கம். தொடங்குவதற்கான சிக்னல் கிடைத்தவுடன் நீங்கள் பந்தை சுவரை நோக்கி எறிந்து அது திரும்ப வரும்போது மீண்டும் பிடித்து மீண்டும் மீண்டும் அதைப்போல் செய்ய வேண்டும். எவ்வளவு வேகமாக உங்களால் இதை செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்ய வேண்டும். நீங்கள் அந்த 9 அடி தூரக் கோட்டை தாண்டி சென்று பந்தை எறிந்தால் அது கணக்கில் கொள்ளப்படாது. ஒருவேளை பந்து கை நழுவி சுவருக்கும் கோட்டிற்கும் இடையில் விழுந்துவிட்டால் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு ஆரம்ப கோட்டிற்கு வந்த பிறகே அடுத்த முறை பந்தை எறிய வேண்டும். மதிப்பீடு செய்தல். 15 வினாடிகள் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்திற்குள் எத்தனை முறை பந்து சுவரில் பட்டு உங்களிடம் திரும்ப வருகிறதோ அதுவே உங்களுடைய ஸ்கோர் ஆகும். உங்களுக்கு மொத்தம் 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த 3இல் நீங்கள் பெற்ற மிகச்சிறந்த மதிப்பெண் உங்களுடைய இறுதி மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படும். மாணவர்களே, வேகம் மற்றும் கவனத்தை ஒன்றாக செயல்படுத்தும் இந்த பயிற்சி உங்கள் விளையாட்டு திறனை மேம்படுத்த மிகவும் உதவும். மெடிசின் பால் புட் 6 lbs. இந்த தேர்வு ஒரு நபரின் மேல் உடல் வலிமை மற்றும் வெடிக்கும் திறனை சோதிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதன் விரிவான விளக்கங்களை வரிசையாக காண்போம். 1. நோக்கம். இந்த சோதனையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், முதன்மை நோக்கம் கைகள் மற்றும் தோள்பட்டை மண்டலத்தின் வலிமையை அளவிடுதல். 2ஆம் நிலை நோக்கம் உடலின் ஆற்றல், சுறுசுறுப்பு, கைகளுக்கும் தோள்பட்டைக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, வேகம் மற்றும் சமநிலை ஆகியவற்றை சோதித்தல். 2. தேவையான உபகரணங்கள். மெடிசின் பால் 6 பவுண்ட், அதாவது
2.72 கிலோ எடை கொண்டது. அளவிடும் நாடா. பந்து விழுந்த தூரத்தை துல்லியமாக கணக்கிட. சுண்ணாம்புத்தூள். தொடக்கக் கோட்டை அடையாளப்படுத்த. 3. தேர்வு நிர்வாகம். தேர்வை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள். தொடக்கநிலை. தேர்வுக்கு உட்படுபவர் தொடக்கக் கோட்டிற்கு பின்னால் நிற்க வேண்டும். செயல்பாடு. சமிக்ஞை கிடைத்தவுடன் கையிலுள்ள மெடிசின் பாலை தம்மால் முடிந்தவரை மிக நீண்ட தூரத்திற்கு எறிய வேண்டும். முயற்சிகள். ஒவ்வொருவருக்கும் மொத்தம் 3 வாய்ப்புகள், அதாவது 3 ட்ரையல்ஸ் வழங்கப்படும். தவறுகள். எரியும்போது கோட்டை தாண்டுவது அல்லது விதிமீறலில் ஈடுபடுவது ஃபவுல் என கருதப்படும். ஃபவுல் செய்யப்பட்டாலும் அது ஒரு வாய்ப்பாகவே கணக்கிடப்படும். ஒருவேளை 3 வாய்ப்புகளுமே ஃபவுல் ஆனால் ஒரு சரியான முறை அமையும் வரை அவர் தொடர்ந்து எரிய அனுமதிக்கப்படுவார். 4. மதிப்பெண் கணக்கிடுதல். 3 முயற்சிகளில் எது மிக நீண்ட தூரம் எரியப்பட்டதோ அதுவே இறுதி மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படும். தூரமானது அருகிலுள்ள அடிக்கு கணக்கிடப்பட வேண்டும். மாணவர்களுக்கான முக்கிய குறிப்புகள். ஆற்றல். பந்தை எரியும்போது வெறும் கைகளை மட்டும் பயன்படுத்தாமல் உடலின் முழு விசையையும் பயன்படுத்தி எறிய வேண்டும். சமநிலை. பந்தை எறிந்த பிறகு நிலை தடுமாறி கோட்டிற்கு முன்னால் விழுந்துவிடக்கூடாது. பயிற்சி. தோள்பட்டை தசைகளுக்கான புஷ்அப்ஸ் போன்ற பயிற்சிகள் இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உதவும். 600 யார்டு ஓட்டம், 600 யார்ட் ரன். இது ஒரு நபரின் இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த தாங்குதிறனை சோதிப்பதற்கான ஒரு முக்கியமான உடற்திறன் தேர்வாகும். 1. நோக்கம். இந்த சோதனையின் முதன்மை நோக்கம் ஒரு நபரின் வேகத்தை அளவிடுவதாகும். இது ஓட்டப்பந்தய வீரரின் வேகம் மற்றும் தாங்குதிறன் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைத்து சோதிக்கிறது. 2. தேவையான வசதிகள் மற்றும் உபகரணங்கள். சுண்ணாம்புத்தூள், ஓடுதளம் மற்றும் தொடக்க முடிவு கோடுகளை குறிக்க. நிறுத்த கடிகாரம், ஓடும் நேரத்தை துல்லியமாக கணக்கிட. 3. சோதனை விவரம். தேர்வு நடத்தப்படும் முறை. தொடக்கநிலை. மாணவர் தொடக்க கோட்டிற்கு பின்னால் தயாராக நிற்க வேண்டும். கட்டளைகள். ஆரம்பிப்பவர் "Are you ready?" மற்றும் "Go" ஆகிய கட்டளைகளை பயன்படுத்துவார். சமிக்ஞை. "Go" என்ற வார்த்தையுடன் சேர்த்து ஆரம்பிப்பவர் தனது கையை கீழ்நோக்கி அசைப்பார், டவுன்வர்ட் ஸ்வீப். இது நேரத்தை கணக்கிடுபவருக்கு ஒரு சமிக்ஞையாக அமையும். கூடுதல் தகவல். போதுமான நிறுத்த கடிகாரங்கள் இருந்தால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஓடச் செய்யலாம். 4. சோதனை பணியாளர்கள். இந்த தேர்வை சிறப்பாக நடத்த 2 முக்கிய பணியாளர்கள் தேவை. ஆரம்பிப்பவர், சரியான முறையில் ஓட்டத்தை தொடங்கி வைப்பவர். நேரக் கணக்காளர், மாணவர் இலக்கை அடைந்த நேரத்தை பதிவு செய்பவர். 5. விதிகள். ஓட்டம் தொடங்கும் தருணத்தில் மாணவர் எக்காரணம் கொண்டும் தொடக்க கோட்டை தாண்டக்கூடாது. 6. மதிப்பெண் கணக்கிடுதல். ஓடி முடித்த நேரம் வினாடிகளில் பதிவு செய்யப்படும். இந்த நேரம் ஒரு வினாடியின் 10ல் 1 பங்கு துல்லியத்தோடு கணக்கிடப்பட வேண்டும். உடற்கல்வியியல் தேர்வுகளில் மிக முக்கியமான பகுதியான ஹார்வர்ட் ஸ்டெப் டெஸ்ட் பற்றி பார்க்கப் போகிறோம். 1. அறிமுகம் மற்றும் நோக்கம். இந்த சோதனையை 1943ஆம் ஆண்டு லூசியன் ப்ரூஹா மற்றும் அவரது குழுவினர் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் உருவாக்கினார்கள். இது ஒரு நபரின் இதயத் துடிப்பு மற்றும் உடல் எவ்வளவு வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது, ரிகவரி ரேட் என்பதை வைத்து அவருடைய இதயத் துடிப்பு திறனை அளவிட உதவுகிறது. இதற்கு ஏரோபிக் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. 2. தேவையான உபகரணங்கள். இதை செய்வதற்கு நமக்கு ஒரு பெஞ்ச், நேரத்தை கணக்கிட நிறுத்த கடிகாரம் மற்றும் நாடித் துடிப்பை அளவிட ஸ்டெட்டஸ்கோப் ஆகியவை தேவைப்படும். 3. பெஞ்ச் உயரம் மற்றும் நேரம். ஒவ்வொரு பிரிவினருக்கும் பெஞ்ச் உயரமும் நேரமும் மாறுபடும். கல்லூரி மாணவர்கள் 20 அங்குல உயர பெஞ்சில் 5 நிமிடங்கள் ஓட வேண்டும். கல்லூரி மாணவிகள் 18 அங்குல உயர பெஞ்சில் 4 நிமிடங்கள் ஓட வேண்டும். உயர்நிலை பள்ளி மாணவிகள் 16 அங்குல உயரம் 4 நிமிடங்கள். 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் 14 அங்குல உயரம் 4 நிமிடங்கள். 4. தேர்வு செய்யும் முறை. மாணவர் பெஞ்சில் ஏறி இறங்கும்போது 4 எண்ணுதல் முறையை பின்பற்ற வேண்டும். வலது காலை பெஞ்சில் வைத்தல், இடது காலை பெஞ்சில் வைத்து நிமிர்தல், வலது காலை முதலில் கீழே வைத்தல், இடது காலை தரையில் வைத்தல். நிமிடத்திற்கு 30 முறை வீதம் இந்த வேகத்தை குறைக்காமல் 5 நிமிடங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும்.
5. நாடித் துடிப்பை கணக்கிடுதல். பயிற்சி முடிந்தவுடன் மாணவர் நாற்காலியில் அமர வேண்டும். பிறகு கீழ்க்கண்ட கால இடைவெளிகளில் நாடித் துடிப்பு அளவிடப்படும். 1 முதல் 1.5 நிமிடம் வரை, 2 முதல் 2.5 நிமிடம் வரை, 3 முதல் 3.5 நிமிடம் வரை. 6. சூத்திரம். இந்த தேர்வின் முடிவுகளை கணக்கிட 2 வழிகள் உள்ளன. முழுமையான முறை, குறுகிய முறை. இதை ஜான்சன் மற்றும் ராபின்சன் உருவாக்கினார்கள். இதன் சூத்திரம். 7. தரம் பிரித்தல். கடைசியாக வரும் மதிப்பெண் 90க்கு மேல் இருந்தால் அவர் மிகச்சிறந்த எக்ஸலண்ட் உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்றும், 55க்கு கீழ் இருந்தால் மோசமான புவர் நிலையில் இருக்கிறார் என்றும் வகைப்படுத்தப்படும். இது போன்ற பயனுள்ள உடற்கல்வி தொடர்பான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் பேராதரவு எனக்கு என்றும் தேவை.